நான்காவது நடுவரை தாண்டி அது எத்தனை இது பந்து ஆமா முறையில் அடிக்கப்பட வந்து அங்க அருமையான 4 ஓட்டமா ஆமா அங்க அருமையான 4 ஓட்டத்தை தனக்காகவும் தனது அணிக்காகவும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அரோஸ். இறுதி பந்தினை வீசுவதற்காக அங்கு சுல்ஃபி வீதி முனையிலிருந்து நடுவரை தாண்டி பார்க்கலாம் இந்த இறுதி பந்தில் என்ன நடக்க போகின்றது என்று. 6 ஓட்டமா ஆட்டமில்லப்பா. ஆமா அவங்க லெக் முறையில் அடிக்கப்பட வந்து 1 ஓட்டமாக மாற்றமடைந்திருக்குது. இந்த 1 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12 கொடுக்காமல் 17 ஓட்டங்களை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறது நியூ ஸ்டார் அணி. இன்னும் 54 ரன்களை பெற்றால் வெற்றி. டார்கெட்டாக 54. பார்க்கலாம் தனது அணியினை வெற்றி பாதைக்கு விட்டுச் செல்வார் அரோஸ். 2வது ஓவரினை வீசுவதற்காக அங்கு இருப்பார். பார்க்கலாம் 2வது ஓவரின் 1வது பந்து வீசப்பட்ட 1வது பந்திலே லெக் முறையில் அடித்து 4ஆக மாற்றியுள்ளார் அரோஸ். அருமையான ஷாட். கடந்த மேட்சிலும் கூட அரோஸ் அவர்கள் சிறமையாக விளையாடி தனது அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார். நான் நினைக்கிறேன் இந்த மேட்சிலும் அதே போன்று தனது 2வது பந்து இருஃபாத் அவர்களின் ஆமா வீசப்பட வந்து அங்கு அகலப்பந்தா அகலப்பந்து நடுவரினால் அகலப்பந்து என தீர்மானிக்கப்பட்டது. ஸ்கோர் 22. விசி தக்காய் ஆமா அடிக்கப்பட சிறப்பாக தடுத்திருந்தார். 1 ஓட்டம். இந்த 1 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை துணாய் பர்சாத் 1வது பந்தினை பேஸ் பண்ண வந்தீங்க. ஆமா பேஸ் பண்ணிய முதல் பந்திலே 4 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் பர்சாத். புள்ளி பார்க்கலாம் 27 ஓட்டம். விசி ஹத்தாய் சந்தித்த 2வது பந்திலே 6. முதல் பந்தில் 4, 2வது பந்தில் 6. அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் எங்களை செல்லப்பட்டு புள்ளி. பியூட்டிஃபுல் ஷாட். நாராபாய் மறுபடியும் ஒரு அழகான 6 விளாசி இருக்கிறார் எங்களது பர்சாத். புள்ளி சந்தித்த 3 பந்திலும் 2 6 ஓட்டங்களை 1 4 ஓட்டங்களை விளாசி 4வது பந்தில் ஆட்டம் செல்கின்றார். ஒருவேளை 2 ஓவர்கள் முடிவில் 39 ஓட்டங்களை பெற்றுள்ளது நியூ ஸ்டார் அணி. வெற்றி பெற வேண்டுமாய் அங்கே ஒரு 5 போட்டால் ஒரு 15 ரன் தான் வேண்டும். 39 முறையில் அடிக்க முயன்றார். எத்தனை ஓட்டங்களை தூக்கியிருக்கிறார் இரண்டு ஓட்டமா ஒரு ஓட்டமா ஆமா 2 ஓட்டங்கள் ஆட்டங்களப்பா இல்லை தனது அடித்திருந்தார். பாப்பா திலிஸ்குப்பா நம்மளுக்கு சரி வரா இன்னொரு லொக்ல அடிக்க தடுத்தாட போய் 1 ஓட்டம்
என்னடா போல் எடுத்து போய் மாம்பழ கடைக்குள்ள போய் படுத்தோம்னா சரி வெஜ்ஜிக்கல வாரேன் ஆமா ஓங்கி அடிக்க ஓட்ட வந்து அந்த கோழியை யார் சுட்டோ நீங்க உங்களோட மனைவி இல்லை அதான் உங்களுக்கு அப்படி வந்து நானும் ஆசிச்சு இருந்துட்டு குவாலிட்டி படிச்சுட்டு உடஞ்சிட்டோம் அந்த வாழை ஓர் 44 that is hot right வேண்டும் நான் சென்னை ஒரு ஓப்புக்கு வந்து அடிச்சால் ஐயோ அழகான ஒரு பெரிய எடுப்பு ஒத்த கையால் எடுத்திருந்தார் இன்னும் 10 ரன் அவங்க ஒரு 10 புறம் காட்டு நீ எங்க தெரிய உண்டு அவன் பிடிப்பானடா பாப்பா அவன் விடுவானா உனக்கு 10 போலுக்கு 10 ரன்னுங்க வீசிய 2 பந்துகளிலும் 2 விக்கெட்டுகளை பெற்றுள்ளார் பஹீம் அருமையான ஒரு பந்து வீச்சு போல பாருங்க இன்னும் 10 பந்துகளில் 10 ஓட்டங்களை பெற வேண்டும் பார்க்கலாம் என்ன நிகழப் போகின்றது என்று 3 விக்கெட்டுகளை இழந்து 44 ஓட்டங்களை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார் நியூ ஸ்டார் அணி அந்தாஜா வெட் பண்ற சிபாஷா ஓ 2 ரன் அருமையான ஒரு 2 ரனா எஸ் இன்னும் 9 பந்துகளில் 8 ஓட்டங்களை பெற வேண்டும் பார்க்கலாம் தனது முதல் 2 பந்துகளிலும் விக்கெட் எடுத்த பஹீம் தனது 3வது பந்தில் 2 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார் பார்க்கலாம் இன்னும் 3 பந்துகள் எஞ்சியுள்ளது என்ன நிகழப் போகின்றது என்று இன்னும் 2 விக்கெட்டுகளை எடுத்தால் அவர்கள் வெற்றி ஆமாம் அருமையான சிங்கிள் முறை விளையாடி கொண்டிருக்கிறார் இன்னும் 8 பந்துகளில் இன்னும் 7 முதலாவது பந்தினை எதிர்கொள்ள தயாராக கொண்டிருக்கிறார் பந்து அட்டிக்கல்ல மிஸ் ஆகிட்டார் அதற்கு ஒரு ஓட்டம் இன்னும் 6 7 பந்துகளில் 6 கோழியா கோழி தெரியா கோழியில என்ன சதா தெரியுமா நல்ல கோழி சுட்ட கோழியே கடையில தின்றே எல்லாம் கை மாறி அடித்திருந்தார் அது படவில்லை 6 பந்துகளில் 6 ஓட்டங்களை பெற வேண்டும் 6 பந்துகளில் 6 ரன்களை பெற்றால் நியூ ஸ்டார் அணி வெற்றி இலகுவான வெற்றியை பெற இயலும் பார்க்கலாம் தனது நியூ ஸ்டார் அணியா யார்ட் ஃபைட்டர்ஸ் அணியா பார்க்கலாம் இருவர்களுக்கும் வாய்ப்புண்டு சம்பு தம்பி பார்ப்போம் 6 போலுக்கு 6 ஓட்டங்கள் பெற வேண்டும் 6க்கு 6 ரன் பார்க்கலாம் ஓடிகான் ஒரு சாம்பை சூப்பர் ஃபைட்டர்ஸ் மற்றும் நோவா அணிகளுக்கு இடையிலான போட்டி அடுத்த போட்டியாக நிகழ இருக்கிறது முதலாவது வந்து டொட்டா ஆட்டமிழப்பா வைஸ் முறையில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டுள்ளது தனது அணியை வெற்றிக்கு கொண்டு செல்வாரா சம்பை வெற்றிக்கு கொண்டு செல்வாரா இருவர்களின் கையில் உள்ளது மேட்ச் தாரை சிரிக்காங்க ஆமா வீசப்பட்ட வந்தாங்க அகல பந்து இன்னும் 4 தான் வேண்டும் 5 பந்துகளுக்கு 4 ரபாஸ் வந்து மிஸ்ட் ஆகிவிட்டது அடுத்த ஓட்டங்கள் பெறப்படுமா இல்லை இன்னும் 3 ஓட்டங்கள் மாத்திரமே பெற வேண்டும் 4 பந்துகளுக்கு
இனி 4 பந்துகள் எங்கியுள்ளது 3 ரன்கள் மாத்திரமே பெற வேண்டும். பந்து என்னடா சும்மா 2 ரன் வேணும். எத்தனை போலிக்கு 4 போலிக்கு ஓவரா என்னடா ஓவர் இடிய பத்தே கதையினார் அடி தாய்ந்த மாடு அடிச்சு போறான் அந்த அடிச்சு போறான். பந்து துணாத்தேனவா லக்குனு தெக்காக்கோன் என்ன தமிழக செய்துள்ளார்கள். இன்னும் 2 ஓட்டங்களை பெற வேண்டும். 3 பந்துகளுக்கு அவர் பார்க்கலாம். ரிஃபாஸ் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். தனது அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வாரா பார்க்கலாம். இன்னும் 1 விக்கெட்டுகளை பெற்றால் அவர்களும் வெற்றி பெறலாம். என்ன சாஹிப் இன்னும் 2 ரன்கள் வேண்டும். 52 ஓட்டங்களை பெற்று துடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எஸ் ஓகே 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 இன்னும் 3 பந்துகளுக்கு 2 ஓட்டங்களை பெற வேண்டும். ரஃபாஸ் வர்சஸ் சம்போய் பார்க்கலாம் என்ன நிகழ போகின்றது என்று. வீசப்பட்ட பந்து அங்கு அகலப்பந்தா ஆட்டமிழப்பா. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. தயவு செய்து நடுவர்களின் தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அகலப்பந்தா ஆட்டமிழப்பா ஆட்டமிழப்பாங்க கூறப்படுகின்றது. அது நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. என்னவாக இருந்தார் பந்து அகலப்பந்து எஸ் அகலப்பந்து மேட்ச் டிராவாக அமைந்துள்ளது. இன்னும் 3 பந்துகளுக்கு 1 ஓட்டங்கள் பெற வேண்டும். நீஸ்டார் அணி 1 விக்கெட் எடுத்தால் மேட்ச் டிரா. லாஸ்ட் விக்கெட்டா எஸ் லாஸ்ட் விக்கெட் பார்க்கலாம். 3 பந்துகளில் 1 ஓட்டங்களை பெறுவாரா ரிஃபாஸ்? 1 விக்கெட்டை எடுப்பாரா சம்ரி? We'll see what will happen. ஆட்டமிழப்பா. Oh, what a beautiful catch. Nicely catch. ஆட்டமிழக்க செய்துள்ளார் சுல்ஃபி. அருமையான கேட்சினை எடுத்து ஆட்டமிழக்க செய்துள்ளார். மேட்ச் ட்ரோவாக அமைந்துள்ளது. மேட்ச் ட்ரோ. எஸ் எஸ் you should go immediately. We have 2 match no. அடிக்கப்பட வந்தாங்க காலில் பட்டு டொட் போலாக மாறியுள்ளது. இன்னும் 4 பந்துகள் இங்கு உள்ளது. அரோஸ் எத்தனை ஓட்டங்களை குவிக்க போகின்றான்? அடிக்கப்பட வந்து 6 ஓட்டமா? ஆமா அருமையாக அடித்திருந்தார் ஓஃப் முறையில் அரோஸ் 6. அதன் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3 பந்துகளுக்கு 7 உயர்வடைந்துள்ளது. இது 3 பந்துகள் எங்கியுள்ளது பார்க்கலாம். இன்னும் 3 பந்துகளுக்கு எத்தனை ஓட்டங்களை அடித்து அதனை தடுக்க இருக்கின்றார்கள் என்று அகலப்பந்தினால் 1 ஓட்டம் அதிகரித்து அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. வீசப்பட பந்து அருமையான ஒரு பந்து. ரன் அவுட் செய்யப்படுமா? இல்லை 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 மிஸ்ட். ரன் அவுட் மிஸ்ட். சுல்ஃபியா ஆடி வந்து 4 ஓட்டமா தடுக்கப்படுமா? ஆமாம் அருமையாக தடுக்கப்பட்டிருந்தது. ஆட்டமிழந்து செல்கின்றார். 1 ஓட்டங்கள் மாத்திரமே பெறப்பட்டுள்ளது. இந்த 1 ஓட்டத்துடன் இறுதி பந்து 3 முறையில் ஆட்டம் செய்யப்பட்டுள்ளார். பார்க்கலாம். இன்னும் 11 ஓட்டங்கள்
மெட்ரோக்கி இது அவன் தான் யாரு ரிவாஜ்லடா சஜா முதலாவது பந்திலே ஆட்டமிழப்பு மிகவும் சிறப்பாக 3 ஸ்டம்மை கீழோட தட்டிச்சார் அரோஸ் பிரில்லியன்ட் போல் நைஸ்லி போல் அரோஸ்க்காக ஸ்டார்ட் ஏழாதான் இருந்தும் தன்னை திம்ம கொண்டு போகணும்ன்ற அந்த ஓய் சும்மா இருக்கியா நீ காக்கா நைஸ்லி போலா பார்க்கலாம் இன்னும் 11 ஓட்டங்கள் பெற வேண்டும் 5 பந்துகளுக்கு இன்னும் 1 விக்கெட்டுகளை பெற்றால் நியூசிலாந்து அணி வெற்றியினை பதிவு செய்து கொள்ளலாம் அரையிறுதி போட்டிக்கு தெரிவு செய்யலாம் வீசப்பட்ட வந்து அங்கு பைஸ் முறையில் 1 ஓட்டம் இன்னும் 4 பந்துகள் எங்கியுள்ளது இன்னும் 10 ரன்கள் பெற வேண்டும் இதற்கு முன்பு அதாவது மேட்ச் ட்ரோவாக முந்தி அஸ்மிர் மாமா பிட்ட என 2-3 6 என வாரி வழங்கி இருந்தாலும் கூட இப்பொழுது என்ன நிகழ இருக்கின்றது என்று பார்ப்போம் பர்சாத் சுணக்காதீர்கள் பர்சாத் பார்க்கலாம் அஸ்மிர் அவர்களை நோக்கி 4 பந்துகளுக்கு 10 ஓட்டங்கள் பெற வேண்டும் முறையில் வீசிய பந்து அங்கு 6 ஓட்டமாக மாற்றியுள்ளார் அஸ்மிர் டொஸ்ஸாக இருந்தா சொல்லிட்டு அடிப்பேன் டிரிஜர் 3 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 1 விக்கெட்டை பெற்றால் வெற்றி 4 ஓட்டங்கள் பெற்றால் அவர்கள் வெற்றி பார்ப்போம் எவர்கள் வெற்றி உங்களுக்கு நேரலை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அரூஸ் 4 ஓட்டங்களை பெற்று அஸ்மிர் அவர்கள் தனது அணியை வெற்றிக்கு கொண்டு சென்றுள்ளார் அரையிறுதி போட்டிக்கு தெரிவாகி உள்ளார்கள்.